தென்னந்தோப்பு ஒரு ஏக்கரில் 1,50,000 2 லட்ச ரூபா உங்களால் சம்பாதிக்க முடியுதுன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 1 லட்சத்துலேருந்து 1,50,000 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். அதுக்கான டீட்டெயில் டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். கோகனட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டாக்குமெண்ட் நானே உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். எக்ஸ்ட்ரா 1,50,000 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பாக்கு வந்து ஒரு சிறந்த ஊடுபயிராக இருக்குமா பார்க்கலாமா? தென்னை மரத்தில் ஒரு தென்னை மரத்துக்கு இன்னொரு தென்னை மரத்துக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து 25 அடிக்கு மேலே இடைவெளி விட்டு நட்டிருந்தீங்க அப்படின்னா இது சாத்தியம்தாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும்னு நிறையா வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குதுங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் லாபம் எடுக்க முடியும். இல்லாட்டி பாதி மரம் வெறும் மரமாக தான் நிற்கும். 2 தென்னை மரத்துக்கு நடுவில் 8 அடி இடைவெளியில் 2 வருஷம் பாக்கு நட்டீங்க அப்படின்னா 400 மரத்துக்கு மேலே ஒரு ஏக்கரில் நட்டலாங்க. ஒரு மரத்துக்கு 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் குத்தகைக்கு பிடிக்கிறாங்க. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்க எவ்வளோ வருமானம் வரும்னு. ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குங்க, மரத்துக்கு கீழே கொஞ்சம் ஷேட் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒத்த வரிசை போட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருந்து 12 அடி, இந்த பக்கம் இருந்து 12 அடி போட்டு ஒத்த வரிசை போட்டு பாக்கு மரத்துக்கு உள்ள இடைவெளி வந்து ஒரு 8 ஃபீட் வச்சு நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 200 மரம் வரும். இதில் வந்து ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இதே வந்து நீங்கள் 3 வருஷம் போட்டு நட்டினாலோ இல்லை வந்து மரம் வந்து சின்னதாக இருக்கும்போது, அதாவது தென்னை மரம் சிறுசாக இருக்கும்போது நீங்கள் பாக்கு மரம் போட்டீங்கனாலோ இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஏன்னா கோகனட் வந்து சன் லவிங் கிராப்புங்க. கோகனட் தான் மேலே இருக்கணும், அரிக்கனட் கீழே தான் இருக்கணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.